ஆட்டுக்கறி பொங்கல் 360. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு பொங்கலுக்கு இந்த கோழியை அப்படியே பிடிச்சி ரசம் வச்சு சாப்பிட போறோங்க. அதுவும் வேற லெவலில் சாப்பிட போறோங்க. பாருங்க, நாட்டுக்கோழி அதுவும் சேவல் சாப்பிட்டோம்னா தான் வேற மாதிரி இருக்கும். அதுலேயே ஆட்டுக்கறி வேறு எடுத்து வந்துட்டாங்க. ரெண்டுத்தையும் சாப்பிட்டு இன்னைக்கு பாப்பா இந்த பொங்கலை கொண்டாட போறாங்க. வாங்க, ஆட்டுக்கறி ரெடி ஆயிட்டுங்க. இன்னைக்கு நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி வேற மாதிரி சாப்பிட போறோம். ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, தலைமையை போட்டுருக்கான் பாருங்க. இவனை அப்படியே சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு வேற லெவலில் சாப்பிட போறோம். பாருங்க, இந்த மாதிரி தாங்க சுடணும். அப்போதான் வந்து இந்த கோழியில் உள்ள முடிலாம் பொசுங்கி நல்லா இருக்கும். பாருங்க, நாட்டுக்கோழி ரசம். எண்ணெயை தேய்ச்சிட்டு நாட்டுக்கோழி ரசமும் ஆட்டுக்கறி கறியும் கிரேவியும் வேற மாதிரி சாப்பிட போறோம். நான் போயிட்டு டக்கு டக்கு நான் தேய்ச்சிட்டு போயிட்டு குளிச்சு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. இலைய போட்டாச்சுங்க. இன்னைக்கு பாரு, நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி முட்டை சிக்கன் 65 எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ எல்லாத்தையும் மாதிரி தரமா சாப்பிட போறோம். பாருங்க, ஆட்டுக்கறி நாட்டுக்கோழி குழம்பு. இந்த கறியில கொஞ்சம் கொஞ்சம் சோறு வச்சுக்கிட்டேன்.
வெயிட்டணும் ஆட்டுக்கறி கோழி கறி கோழிக்கறி மாட்டுக்கறி டேஸ்டா வேற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குங்க. தரமா இருக்கு பொங்கலுக்கு. பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் ரொம்ப நாட்டு பொங்கலுக்கு ஆட்டுக்கறி, கோழிக்கறி பிராய்லர் கறி, நாட்டு கோழி இது எல்லாத்தையும் வச்சு ஒரு புட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு நாங்க சமைச்சு போட்டு இந்த மாதிரி நீங்க திங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, அப்படியே முனி மாதிரி ஒரு வேட்டை ஆடியாச்சுங்க. பாருங்க, பூரா காலி அடிச்சு வேற மாதிரி சாப்பிட்டாச்சு. வெற்றித்தனம்.